எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 41வது ஸ்தோத்திரம். உத்தவ சோபனோ தேவ ஸ்ரீகர்ப்ப பரமேஸ்வர கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா ககனோ குக. உத்தவ சோபனோ தேவ ஸ்ரீகர்ப்ப பரமேஸ்வர கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா ககனோ ககனோ குக. இதை எப்படி சொல்லணும்னா, உத்தவ சோபனோ தேவ ஸ்ரீகர்ப்ப பரமேஸ்வர கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா ககனோ குக அப்படி சொல்லணும். இதை சொல்லும்போது அந்த அந்த ஸ்லாங்கு கரெக்டாக வரணும். அப்போதான் உங்களுக்கு அது அந்த அந்த இது சரியாக வரும். இல்லாட்டா அவங்க கூட சொல்லும்போது உங்களால் சொல்ல முடியாது. அதேதான் எப்படி சொல்லணும்னா, உத்தவ சோபனோ தேவ ஸ்ரீகர்ப்ப பரமேஸ்வர கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா ககனோ குக. ககனோன்னா ககனம்னா மறைஞ்சிக்கிற இடம், காடு மாதிரி இருக்கிற இடம், ஒழிஞ்சுக்கிறோமே அந்த இடத்துக்கு பேர் ககனம்னு பேர். ககனம்னா மறைஞ்சிக்கிறது. அதான் உத்பவ சோபனோ தேவ ஸ்ரீகர்ப்ப பரமேஸ்வர கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா ககனோ குக. இதுல உத்பவன்னா பவன்னா உறவுகள், பவம்னா உறவுகள், ஊர்னா தவிர்க்கிறது. தவிர்க்கிறதுனா தவிர்க்கிறது கிடையாது, விலகிறது, விலைக்கிறது கிடையாது, விலக்கி வைக்கிறது கிடையாது, விலகிக்கிறது. விலக்கி வைக்கிறதுக்கும் விலகிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்மள அது மாதிரிதான் வாழ்க்கையில இன்ப துன்பங்கள்ல இருந்து விலகிக்கணும். ஞாபகம் வச்சுங்க, எப்பயுமே அதுதான் அதை விலகிக்கணும். விலகிறது எப்படி விலகணும் தெரியுமா? வெள்ளரி பழம் இருக்கு பார்த்தீங்களா? வெள்ளரி பழத்தோட கொடி இருக்கும், வெள்ளரி பழம் இருக்கும். அந்த பழம் ஃபுல்லா பழுத்த உடனே வெள்ளரி பழம் நகராது, கொடி காம்பை விட்டு அந்த பக்கம் போயிடும். கொடி காம்போட கயிண்டு ஒரு காத்தால எழுந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கலம் தள்ளி இருக்கும் கொடி, காம்பு கயிண்டு இருக்கும், காம்புல இருந்து கயிண்டு இருக்கும். வெள்ளரி பழம் அவ்வளோ பெரிய வெள்ளரி பழத்தை அந்த கொடியால் தள்ளிட முடியுமா? தள்ளாது. தான் நகர்ந்துக்கும், தான் ஒரு அங்கலம் அப்படி அந்த பக்கம் நகர்ந்துக்கும். வெள்ளரி பழத்தை விட்டு விலகி போகுது. அதுதான் விலகிறது. விளக்குறதுன்னு நீங்க பிடிச்சி தள்ளி விடுறது. புரியுறதா உங்களுக்கு? இப்ப மாம்பழம் இதுல இருந்து விழுறதுன்னா மரம் செடி அப்படியே தான் இருக்கும், வரக்கலை அப்படியே தான் இருக்கும். மாம்பழம் தான் இழுத்து போய் அதுக்கு விழும். மரம் தான் பழத்தை விடுறது. பழத்தை கயட்டி விடுறது மரம் தான் கயட்டி விடுறது. ஆனா இது அப்படி கிடையாது. இது தன்னை வெள்ளரி பழத்தை பார்த்தீங்கன்னா, வெள்ளரி பழம் பூசணி பழத்தெல்லாம் கொடி தன்னை விலைக்கு பழத்துக்கிட்டுறது. பரங்கி பழம் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த அப்புறம் அந்த கொடி தானா அந்த காம்பை விட்டு விலகி தானே ஒரு இன்ச்சு அந்த பக்கம் போயிடும். அதெல்லாம் பகவத் கிருபை. அது மாதிரி விலகிறது இது இதுல என்னன்னா, உத்பவன்னா உறவுகளை உறவுகள்ல இருந்து விலகி இருப்பார், பற்றற்றவர்னு அர்த்தம். அவ்வளவுதான். யாரும் விளக்க மாட்டார், இவர் விலகி இருப்பார். கூட்டத்தை பார்த்த உடனே இவங்க தூரம் போறது, கிட்ட வராதுன்னு யாரையும் துரத்தி விடுறது கிடையாது. கூட்டத்தை பார்த்து இவங்க விலகி இருக்கு, நாம நகர்ந்து போறது. அதுதான் வேலைவர், பற்றற்றவர். உறவுகள்ல இருந்து உறவுன்ற அந்த பாசங்கள்ல இருந்து விலகி இருப்பவர். சோபனம்னா மகிழ்ச்சி. சோபனம்னா ஆனா அதாவது சோபனம் பிளஸ் க்ஷணம்னு எடுத்துக்கூடாது. க்ஷணம்னா புதுசு. அதான் சோபனம்ன்றதுக்கு அக்ஷோன்னா புதுசு, அனம்னா மகிழ்ச்சி. சோபனம்ன்றதுக்கு ரெண்டா எடுத்துக்கணும். அக்ஷா அனம், அக்ஷோ அனம், சோபனம் அப்படின்னு எடுத்துக்கணும். புது புது மகிழ்ச்சியை கொடுப்போர்னு அர்த்தம். அக்ஷான்னா புதிய, அனம்னா மகிழ்ச்சி. அதான் சோபனம்னா மகிழ்ச்சி. புது புது மகிழ்ச்சிகளை கொடுத்துட்டே இருக்கலாம். தேவன்றதுக்கு இத் பிளஸ் அவ, தேவன்னு எடுத்துக்கணும். இத்துனா நடப்பவை, அவன்னா காரணம். நடப்பவைகளுக்கு காரணமாக விளங்குபவன், நடக்கின்ற அந்த நிகழ்வுகளுக்கு காரணமாக விளங்குபவன் அர்த்தம். சோபனோ தேவ ஸ்ரீகர்ப்ப. ஸ்ரீகர்ப்பன்னா ஸ்ரீனா மகாலட்சுமி, கர்ப்பன்னா மகாலட்சுமி மூச்சுல வாசம் பண்ணுவான்னு அர்த்தம். கர்ப்பம்னா கர்ப்பப்பை எடுத்துக்கூடாது இந்த இடத்துல. மகாலட்சுமியுடைய அந்த வாசத்துக்கு வசிக்கிறதுக்கு காரணமாக உயிராய் இருப்பவன், மகாலட்சுமியின் உயிராய் இருப்பவன் எடுத்துக்கணும். ஸ்ரீகர்ப்பன்றது உயிர் மூச்சாய் வசிப்பவன். பரமேஸ்வர
ஈஸ்வரன் மேன்மை, ஈஸ்வரன்னா மேன்மை, பரம ஈஸ்வரன்னா பரமன்னா உத்தம, அப்ப பரமேஸ்வரன்னா உத்தமமான மேன்மையை உடையவன். அதான் அப்படி அப்படி எடுத்துக்கணும். பரமேஸ்வர கரணம், கரணம்னா தோன்றது. அதான் நம்ம வைக்கிறோம் நாமகரணம், குழந்தை பிறந்துக்கு வைக்கிற பேருக்கு வந்து நாம கரணம். கரணம்னா தோன்றது, தோன்றிய குழந்தைக்கு வைக்கும் பெயர் அப்படின்னு அர்த்தம். தோன்றிய குழந்தைக்கு பெயர் வைத்தல் அர்த்தம். அதான் நாம கரணம். அதான் அதுல என்னன்னா, எது ஒன்றும் தோன்றும் பொருளாய் விளங்குபவன், தோன்றுவதற்கு பொருளா இருக்கிறவன், தோன்றும் பொருளாய் விளங்குபவன். ஒரு குழந்தைன்னா குழந்தையா விளங்குபவன் அப்படின்னு அர்த்தம். கரணம்னா அடுத்தது காரணம், தோன்றுவதற்கு காரணமாக விளங்குபவன், அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமா இருக்கிறவர் அப்படி எடுத்துக்கணும். எந்த பொருள் எடுத்துட்டாலும் நீங்க ஒரு மரம்னா அந்த மரமா இருக்கிறது அவர் தான் காரணம். அது காரணம் வந்து அந்த மரமா இருக்காரு, அந்த மரமாவே அவர் தான் இருக்கார். காரணம்னா தோன்றுவதற்கு காரணமாக விளங்குவோம், அந்த மரம் முளைக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் அவர் தான் கர்த்தா. தோன்றி காரணம் நிறைவடைய செயல் வடிவமாகவும் உண்டு. அந்த மரம் எதுக்கு காய்ச்சி கனிகளை மக்கள் ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்காக உருவாச்சு இல்லையா? அதனால அதுவும் அவரா இருந்தவரும். அந்த மரம் தோன்றி அதோட காரணம் நிறைவே செயல் வடிவமாகவும் இருந்தவர். அந்த மரம் வளர்ந்து அது கனிகளை ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டாகிறது இல்லையா? அதுக்கு காரணமா இருக்கணும் அவர் தானே. அந்த மரம் தோன்றினது மட்டும் இல்ல, தோன்றி அது வளர்ந்து அதனுடைய பலனை கொடுக்கறதுக்கு காரணமா இருந்தவும் அவர் தானே. இது மாதிரி நிறைய வரும் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல, அப்படியே லைனா வரும். விகர்த்தா, அதாவது தோற்றமும் நானே முடிவும் நானே, அந்த இது கரெக்டா வரும். எல்லாத்துலயும் நான் தான் இருக்கு. விகர்த்தா அடுத்தது. விகர்த்தான்னா வீணா அதனால் அதற்குன்னு அர்த்தம். கர்த்தான்றது உங்களுக்கு தெரியும், அவன் தான் காரணம்ன்றது. கர்த்தான்றது வந்து அதுக்கு தயவுரம் தான். அதனால் அதுக்கு ஏற்படும் அந்த மாறுதல் வருது இல்லையா? அந்த மரம் வளர்ந்து மேல முதல்ல மரமா முளைச்சு, அந்த மரமாவே இருந்து அதுக்கான பலனை கனியை கொடுத்து இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறவங்க இவர் தானே. அதான் விகர்த்தா. கர்த்தா விகர்த்தா. ககனோ, ககனா கன்னா தன்னுடைய, ஹன்னா சக்தி, நான்னா மறைத்தல். தன்னுடைய சக்தியை பிறரறியா ஒன்றும் மறைத்து வைத்திருப்பவர். அதுதான் அது வந்து உண்மை. அதுதான் உங்களுக்கு கிருஷ்ணாவதாரத்துல பாத்தீங்கன்னா, இந்த இட பசங்க கூடயும் கோபியர் கூடயும் விளையாடுறாருன்னா, இவர் வந்து இவர்தான் பகவான் தெரிஞ்சதுன்னா யாரோ வந்து விளையாடுவாள, அப்படியே காலை பிடிச்சிட்டு கெட்டியே அப்படியே இருப்ப, அவ்வளவுதான். கிட்டேயே வரமாட்டேன், பயந்து நடிக்கிட்டு தூரம் நின்று கை ஊப்பி சேவிச்சுட்டு இருப்பான். அதனால தன்னுடைய சக்தியை மறைச்சுதான் வச்சிருந்தாரு அவர்கிட்ட, அவங்க கிட்டலாம். எல்லாரும் கிருஷ்ணா கிருஷ்ணா சுத்தி ஓடி வந்து விளையாடுறதும் அடிக்கிறதும் பிடிக்கிறதும் இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் அவரோட சக்தியை மறைச்சு வச்சிருந்தான். அதான் ககனோ. குக, குகன்றது வந்து காப்பாத்துறது, நமக்கு தெரியாமலே நம்மளை காப்பாத்துறவர்னு அர்த்தம். மறைஞ்சிருந்து முதல்ல வந்து சக்தியை மறைத்து வைத்திருப்போம் இல்லையா? அந்த சக்தியை வச்சு காப்பாத்துறவர் நம்மள. ஆனா அது நமக்கே தெரியாது, அவர் தான் நம்மளை காப்பாத்தினாரு. நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க, நடந்து போயிட்டே இருப்பீங்க, உங்க காலுக்கு பின்னாடி ஒரு பாம்பு வரும், அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியாது உங்களதான் கடிக்க வந்தது. இல்லைன்னா நீங்க வீட்டை விட்டு கிளம்புவீங்க, கிளம்பும் போது வண்டியை ஒரு ஓரமா நிறுத்தி ஏதோ கொண்டு காலை சரி பண்ணிடும், இல்லை டம்ளர் தேர்த்து சாப்பிட்டா வந்தீங்க, ஒரு 2-3 நிமிஷம் ஒரு நிமிஷம் லேட் ஆகும். ஆனா இந்த ஒரு நிமிஷம் நீங்க முன்னாடி போந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டை மீட் பண்ணிருப்பீங்க. நீங்க பாட்டுக்கு ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல யாரோ ஒருத்தர் விழுந்துருக்காது, ஐயோ விழுந்திருக்காளே, நம்ம தான் அதில் மாட்டிருக்கணும்ன்றதே உங்களுக்கு தெரியாது. ஐயோ யாரோ வந்து அடிபட்டாலே பாவம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க இது பண்றாங்கன்னு பார்த்துட்டு அவங்களை யாராவது காப்பாத்துறாங்களா, சரி யாராவது ஹெல்ப் பண்றாங்க ரைட் அப்படின்னு போயிட்டு இருப்போம் இல்லையா? ஆனா அது நம்மளா இருக்க வேண்டியது. அதை காப்பாத்தி எப்படி நீங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சதுனால போச்சு. ஆக உங்க மனசுல அந்த ஒரு டம்ளர் தண்ணியை குடிக்க வச்சு உங்களை ஒரு சம் டிலே பண்ணி உங்களை அந்த இடத்துல போய் நீங்க மாட்டிக்காம உங்களை காப்பாத்துறது அவர் தான். ஆனா அது உங்களுக்கு தெரியாது, உங்களை காப்பாத்திருக்கான்றதே உங்களுக்கு தெரியாது. நீங்க யாரையோ பார்த்து பரிதாபப்பட்டு போயிடுங்க. அதுதான் குகன்றது. அதான் இன்னைக்கு 41வது ஸ்தோத்திரம் இதோட முடியாது. ஏன்னா 373 வரைக்கும் நேற்றுக்கு பார்த்தோம் 40ல். இன்னைக்கு 374 இருந்து 384 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 11 நாமகரணம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. உத்பவ, சோபனோ, தேவ, ஸ்ரீகர்ப்ப, பரமேஸ்வர, கரணம், காரணம். அப்படி பார்த்தீங்கன்னா உத்பவ 374, சோபனோ 375, தேவ 376, ஸ்ரீகர்ப்ப 377, பரமேஸ்வர 378, கரணம் 379,
காரணம் 380, கர்த்தா 381, விகர்த்தா 382, ககன 383, குக 384. ஆக 11 பேர் இன்னைக்கு திருநாமம். 11 சகசரநாமத்துல 11 திருநாமம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 384 மகாவிஷ்ணுவோட நாமங்களை நம்ம கேட்டுருக்கோம். தேங்க்யூ.